இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம நூல்கோல் குருமா பண்ண போறோம். ஸோ எஸ், நூல்கோல்னா ஆல்மோஸ்ட் அது நூக்குல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நூல்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நூக்கல் குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? நூக்கல், உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, தக்காளி, சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, உப்பு, வெங்காயம், கொத்தமல்லி இலை, எண்ணெய், பச்சை மிளகாய், முந்திரி, பீன்ஸ், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, தேங்காய் துருவல். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அரைக்கிறது வந்து எதுவுமே வதக்க வேண்டாம், டைரக்டா அப்படி போட்டுற மாதிரி அரைக்கிற மாதிரி தான். அரைக்கிறது வந்து வதக்காமலே அரைக்க போறோம். அதனால நம்ம இப்ப ப்ராசஸ் இப்படி பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம காய்கறியை வேக வைக்க போறோம், அதை வதக்கிட்டு வேக வைக்க போறோம். மற்றபடி அரைக்கிறதுக்கு மட்டும் தேங்காய் எல்லாம் அப்படி ராவாவே அரைக்க வேண்டியதான். இப்போ தாளிசம் எல்லாமே இப்பவே ஃபர்ஸ்டே எல்லாமே செஞ்சு அப்படியே காய் போட்டு வேக வைக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இது வந்து நூக்கல் மட்டும் நம்ம போட்ட நூக்கல் குருமா சொல்லலாம். இதுல ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறியும் தானே போடுறோம். இல்ல, நூக்கல் வந்து எல்லா காய்கறியோட சேர்த்து போட்டா ஒரு குவான்டிட்டியும் அதிகமா இருக்கும், டேஸ்டும் அதிகமா இருக்கும். மெயினா என்ன பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நூக்கல் மட்டும் தனியா குருமானா பச்சடி மாதிரி வைப்பாங்க, அது மாதிரி வைக்காம இது குருமாவா வைப்பாங்க. கூட்டு மாதிரி வைப்பாங்க, பச்சடி மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காம இது வந்து நம்ம குருமாவா பண்ண போறோம். எல்லாரும் ஒரே கூட்டாவே பண்ணி தான் பார்த்திருப்பாங்க. ஸோ நம்ம அதையும் இதுலயும் சேர்க்கலாம் அப்படின்னு. அதுதான், அதோட சேர்ந்து மற்ற காய்கறியும் போடும்போது மற்ற காய்கறியோட அளவோட இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டாமினண்டா இருக்குன்றீங்க. பட் ஆனால் நூக்குலுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஃப்ளேவர்ஸ் கிடையாது. ஸோ அதனால அதோட என்ன சேருதோ அதோட ஃப்ளேவரை இதுவும் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால நம்ம வந்து மல்டியா செய்யறதுனால எல்லாத்தோடைய ஃப்ளேவரும் சேர்ந்து தான் இந்த குருமால இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்க போறோம். ஓகே, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதுல வந்து சூடாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமா சோம்பு சேர்த்துலாம். அப்பதான் அது சூடாயிடுச்சுன்னா பொரிஞ்சிடும். அப்புறம் அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்க போறோம். ஓகே, ஸோ எண்ணெய் சட்டி வந்து வச்சுட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சமா சோம்பு போட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னா அது பொரியும் போது ஓகே எண்ணெய் சூடாயிடுச்சு தெரிஞ்சுட்டு மற்றதெல்லாம் போடுறோம். அதுக்குள்ள நான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு எடுத்து தந்துடுறேன். இது வந்து தேங்காய் துருவல், இது கூட வந்து ஒரு துண்டு பட்டை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இதுலயே அப்படியே சேர்த்துடலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, அப்புறம் 2 கிராம்பு, இது கூட பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நம்ம அந்த குருமாக்கே பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதுல தான் சேர்க்கிறோம். எக்ஸஸா இதுல வந்து ஒரு சின்னதா உடைச்சு தான் போட போறோம். அரைச்சு சேர்க்கறதா உங்களுக்கு காரம் தெரியும், இது அவ்வளவா காரம் தெரியாது. அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஓகே, சேர்த்து இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். ஓகே, ஸோ இது அரைச்சுதான் விழுத எடுத்து நம்ம இதுல வந்து ஆட் பண்ண போறோம். பட் இதுல தாளிசம்க்கும் மறுபடியும் இதுல பட்டை எல்லாமே சேர போறோம், கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துக்கிறோம். அதாவது இது வந்து அரைச்சு சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம இப்ப கரம் மசாலா எதுவுமே இதை நம்ம இதுல யூஸ் பண்ணல, அதனால அரைச்சு சேர்க்கணும். கொஞ்சமா தானே இருக்கு. ஓகே, சேர்த்துட்டு பாத்தீங்களா பொரிஞ்சிருச்சு. அப்ப என்ன சூடாகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதுல வந்து வெங்காயம் சேர்த்துலாம். பொடியாவும் கட் பண்ணிக்கலாம், நீளமாவும் கட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். உங்களுக்கு நீளமா போட்டா பிடிக்கும் அப்படின்னா அப்படி கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா தாளிக்கணும். இது எல்லாமே நம்ம வதக்கி அப்படியே வேக வைக்க வேண்டியதான். இதுல வந்து நம்ம தனியா எதுவுமே வதக்கி அரைக்கிறது அதெல்லாம் கிடையாது. அப்படியே எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வதக்கிட்டு ஒண்ணா சேர்த்து வேக வச்சு அரைச்சு கொட்ட போறோம். ஓகே, ஸோ வெங்காயம் வந்து தாளிசம் பண்ணிட்டு வெங்காயம் போட்டிருக்கோம், அது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. அண்ட் அதோட சேர்த்து இப்போ தக்காளி சேர்த்துறோம். ஓகே, ஸோ வெங்காயம் போட்டுட்டு அதில் தக்காளியும் போட்டு தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான மெயினான ஒரு மசாலான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து விழுதாக அரைச்சிட்டு வந்துடும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து இங்கே அரைச்சி கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் வந்து இப்போ குருமாவில் வந்து சேர்த்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம வதக்கி எடுத்துருந்தோம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து என்ன போட போகிறோம்? இது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கிட்டு
இது கூட மற்ற காய்கறி எல்லாமே ஒன்றா சேர்க்க போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துக்கோங்க. ஓகே. இது கூட பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட், கூடவே நம்மளோட மெயினான காய் நூக்கூல். ஓகே, அதையும் சேர்த்துட்டு நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நூல்கல். என்னோட இதில் நூல்கல். ஓகே, உங்க ஊர் பக்கம் நூல்கல். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ கொஞ்சம் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்துருங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. போதும் போதும். ஓகே, சரி. இப்போ இதை நல்லா கலந்துட்டு, அதாவது நல்லா மூழ்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அந்த காய்கறியோட வேகிற டைம் மட்டும்தான் நமக்கு, மற்றபடி எல்லா ப்ராசஸிங்குமே ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ இது என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாமா? இன்னும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கல, நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. காய் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்து இறக்கலாம். நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துட்டோம். மற்றதுக்கு வந்து அந்த அரைச்ச விழுதுதான், அதோட அரைச்ச விழுதுதான், அதோட சேர்த்தா முடிஞ்சிடும். ஓகே. ஸோ வந்து காய்கறிகள் வந்து நல்லா அது வந்து கொதி வந்தாதான் அது வந்து வேகும். வெந்தாதான் நம்ம அடுத்தது வந்து ஆட் பண்ண போறோம். ஏன்னா இப்போ இந்த தேங்காய் அரைச்சது இதுல ஊற்றியாச்சுன்னா காய்கறிகள் அதுக்கப்புறம் வேக ஆரம்பிக்காது. அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கோ அதோட நின்றுடும். அதனால அது கடைசியாக ஆட் பண்ணணும். ஸோ காய்கறிகள் வேகிறதுக்கான டைம் கொடுத்துருவோம். வெந்துருச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்க, நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. எல்லாமே சின்ன சின்ன துண்டுகளா வேற நம்ம போட்டிருக்கலாம், சீக்கிரமா குக் ஆகிடும். அண்ட் எல்லாமே வந்து சீக்கிரமா குக் ஆகக்கூடிய காய்கறிகள் தான். இப்போ வந்து இதை நம்ம அரைச்ச தேங்காய் விழுத ஒண்ணா சேர்த்துடலாம். தண்ணி ஏற்கனவே இருக்கிறதுனால இதுவே போதும், தேவைப்படாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடலாம். ஓகே. க்ளோஸ் பண்ணிடு, மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா சரியா வந்துடும். ஓகே. இப்போ வந்து அரைச்ச விழுது சேர்த்து நம்ம கொத்தமல்லியை போட்டு நல்லா கிளறி விட்டுருக்குறோம். அது இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மொத்தமாக அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கிடும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம எப்படி செஞ்சோம் இந்த நூக்குல் குருமான்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேர்களுக்கு சொல்லிடுங்க. வானொலி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்து பிரியாணி இலையும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கும் போது ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டு ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மற்ற காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சிருங்க. இது வேகட்டும். கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து அது கூட சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு சேர்த்து பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச விழுது அப்படியே இருக்கட்டும். நம்ம வேக வச்ச காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுதை ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலை சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான நூல்கல் குருமா தயார்.